வணக்கம் and welcome to London Kitchen. வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி Chicken65. வாங்க முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். நான் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். வாங்க இப்போ என்னென்ன வச்சுருக்கேன்றதை பார்த்துக்கலாம். 1 kg சிக்கன் மீடியம் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், ரெட் கலர் பவுடர் எடுத்திருக்கேன். இது வேண்டான்னு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், இது டோட்டலி ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு தேவையான அளவுக்கு, 1 முட்டை வச்சுருக்கேன், 1/2 லெமன், 1 டேபிள்ஸ்பூன் தயிர், 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கடைசியாக தேவையான அளவுக்கு எண்ணெய். இப்போ நம்ம வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன், அதுக்கப்புறமா டர்மரிக் பவுடர், நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ரெட் கலர் பவுடர் ஆட் பண்ணுறேன். நம்ம வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா லெமன் ஜூஸ், கடைசியாக முட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். மசாலா எல்லா இடத்துலையும் கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா சிக்கனில் மசாலா நல்லா கோட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 hours நான் ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ண போகிறேன். ஓவர் நைட் மேரினேட் பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா 2 hours, அப்படி சுத்தமாக டைம் இல்லைன்னா ஒரு 20 minutes அட்லீஸ்ட் இதை ஊற வைக்கணும். சிக்கன் இப்போ சூப்பராக மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம வறுத்து எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் நான் எண்ணெய் ஊற்றுறேங்க, தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒன்றா சிக்கன் பீசஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். நிறைய சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக ஆட் பண்ணுங்கள். போட்ட உடனே திருப்பிடாதீங்க. ஒரு 2-3 நிமிஷம் கழித்து இப்படி நல்லா சிக்கனை திருப்பி விடுங்க. 2 பக்கமும் வேகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ நம்ம சிக்கன் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம சுவையான Chicken65 ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் ஆனியன் ஸ்லைசஸும் அப்புறம் லெமனும் வச்சு சுட சுட சர்வ் பண்ண போகிறேன். கிறிஸ்பியான Chicken65 நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லண்டன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.